கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, மகிழ்ச்சி என்ற வார்த்தையிலே இன்றைய நற்செய்தி நிறைவு பெறுகிறது. இறுதி வார்த்தையாக வருகிறது. என் மகிழ்ச்சி, இறைவன் கொடுக்கின்ற அந்த மகிழ்ச்சி, அது உங்களில் நிறைவு பெற வேண்டும். அதற்காகவே நான் இதை சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இந்த மகிழ்ச்சியின் ஊற்று என்ன, எங்கே? பல நேரங்களில் நாம் நினைக்கின்றோம், நாம் பெற்றுக்கொள்கின்ற பொருட்களில், நாம் அடைந்திருக்கின்ற வாழ்க்கை வசதிகளில், அல்லது வெளிப்புறத்தில் இருக்கக்கூடியவைகளிலிருந்து நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்று நாம் நினைக்கின்றோம். நிச்சயமாக இல்லை. பலவிதமான சூழல்களை சந்தித்தாலும் கூட, எதிர்ப்புகளையும் யதார்த்தங்களையும் அவர்கள் எதிர்கொண்டாலும் கூட மகிழ்ச்சியோடு இருக்கின்ற மனிதர்களை நாம் பார்க்கலாம். குறிப்பாக தொடக்க கால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மகிழ்ச்சியின் மக்கள், அல்லேலூயா கிறிஸ்தவர்கள் என்றே அழைத்தார்கள். காரணம், வேத கலாபனையின் பொழுது, குறிப்பாக நேரோ மன்னனுடைய காலத்திலே இது மிக கொடுமையாக இருந்த ஒரு காலகட்டம். அது அத்தகைய ஒரு வேத கலாபனையின் மத்தியிலே கூட அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா என்று இறைவனுக்கு புகழ்ச்சியை செலுத்தினார்கள் என்பது வரலாறு கூறுகின்ற உண்மை. ஆக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வேதனையான சூழலில் கூட இறைவனை போற்றி தங்கள் உயிரை இழக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் உள்ளூர மகிழ்ச்சியுடன் நிறைவுடன் இருந்தார்கள் என்று சொன்னால், மகிழ்ச்சியின் ஊற்று எங்கே இருக்கிறது? வெளியில் அல்ல, மாறாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறது. அதுதான் இறைவன். கடவுள் மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முடியும், வேறு எதுவும் கிடையாது. மற்றதெல்லாம் உணர்ச்சியின் அடிப்படையிலே நமக்கு ஓரளவுக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களாக நமக்கு கொடுத்தாலும் கூட உண்மையான நீடித்த நிலையான மகிழ்ச்சி என்பது இங்கு இல்லை. அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், விண்ணகத்தில் இருக்கிறது. பல நேரங்களிலே பல பேர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பை இன் தி ஸ்கை என்று சொல்வார்கள். நாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகிறோமோ என்று நினைக்கலாம். இல்லை, அந்த எதிர்கால மகிழ்ச்சிக்கு முன் சுவையாகத்தான் இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி என்று சொன்னால் நிறைவு. இந்த நிறைவு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், இங்கேயே தொடங்குகிறது, மறு உலகில் அது நிறைவு பெறுகிறது. அந்த ஒரு மகிழ்ச்சியை தான் ஆண்டவர் இயேசு என் மகிழ்ச்சியில் நீங்கள் நிறைவு பெற வேண்டும் என்று சொல்கின்றார். உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? இறைவனில் இருக்கிறது என்று சொன்னேன். இறைவன் எப்படி இருக்கின்றார்? அன்பே உருவாக இருக்கின்றார். எனவே யார் ஒருவர் அன்பு செய்கின்றார்களோ அவர்கள் இறைவனில் இருக்கின்றார்கள். யார் ஒருவர் இறைவனில் இருக்கின்றார்களோ அவர்கள் மகிழ்ச்சியில் இருப்பார்கள். இதுதான் இரகசியம். இதுதான் அன்றைக்கு அந்த தொடக்க நிலை கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். எனவே இறைவனில் இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான உண்மை. இந்த இறைவனில் நாம் இல்லை என்று சொன்னால் உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற முடியாது, உண்மையான நிறைவை நாம் அடைய முடியாது. இந்த மகிழ்ச்சியை தான் ஆண்டவர் கொடுக்கின்றார் நமக்கு. எனவே யார் ஒருவர் அன்பு செய்கின்றார்களோ அவர்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக, இறைவனுடைய மக்களாக இருக்கின்றார்கள். அன்பு என்பது என்ன? கடவுளுடைய முதன்மையான ஒரே கட்டளை அதுதான். அன்பு செய்யுங்கள், கடவுளுக்கு அன்பு செய்யுங்கள். எப்படி? மனிதர்களுக்கு அன்பு செய்வதன் வழியாக நீங்கள் கடவுளுக்கு அன்பு செய்கின்றீர்கள். எனவே அன்பு செய்யுங்கள், இந்த ஒரே கட்டளையைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த அன்பிற்கு விரோதமாக நாம் செய்வது எதுவாக இருந்தாலும் அது பாவமாகும், குற்றமாகவும், குறையாக இருக்கும். எனவே அன்பின் அடிப்படையிலே நாம் எல்லாவற்றையும் செய்வோம் என்று சொன்னால் அதுதான் நிறைவு, அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் உண்மையான விண்ணக வாழ்வு. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த மகிழ்ச்சியைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு குறிப்பிடுகின்றார். எனவே நான் உங்கள் மீது அன்பு கொண்டிருந்தது போல நீங்களும் என்னிடம் அன்பு கூறுங்கள். எப்படி நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். என்னுடைய கட்டளை எது? அன்பு என்பதாகும். இந்த அன்பை கடைபிடித்து நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் என்னோடு இருக்கின்றீர்கள், என்னுள் இருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்கு இந்த ஒரு கட்டளையை கடைபிடித்து வாழ்வதனால் மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்விலே உண்டு.
அந்த மகிழ்ச்சியைத்தான் நான் இந்த உலகத்திலே உங்களுக்கு கொடுத்தேன். அந்த மகிழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக விண்ணகம் சென்று நான் உங்களுக்காக காத்திருக்கின்றேன் என்று நம்மை பார்த்து இன்றைக்கும் இதே செய்தியை நமக்கும் கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய ஒன்று. அது இறைவனால் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடை. அது எப்படி வரும்? அன்பின் செயல்களால் வரும். அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரே கட்டளை என்பதை ஏற்று இறைவனுடைய கட்டளையை சிறப்பாக செய்து அன்பின் மக்களாக வாழ்ந்து மகிழ்ச்சியின் நிறைவை பெற்றுக்கொள்ள இறையருள வேண்டுவோம். ஆமென்.